ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் எப்படி உருளைக்கிழங்கு குருமா வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எது கூட வேணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுமே ஒரு 6லேருந்து 8 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ச்சதுமே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு இப்போ நல்லா வெடிஞ்சிருச்சுங்க. இது கூடவே நான் 3 பூண்டு பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலர் மாறணுங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறணுங்க. இந்த அளவுக்கு கலர் மாறும்போது நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழம்பு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது இப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்ன அரைமுடி தேங்காவை குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு ஜாருக்குள்ளே தக்காளியும் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பட்டை, கிராம்பு, இலை, லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்ச ஜார் இருக்குது, அதை அரைச்சி மட்டும் நான் ஊற்ற போகிறேங்க. நம்ம தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சதுனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரே 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா. ஏன்னா கொஞ்சம் கூட குழம்பு மீதியாகாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடி ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், இப்போவும் உப்பு சேர்த்துருக்குங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் கொதிக்க வைக்கிறேங்க. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் மட்டும்தாங்க நான் கொதிக்க வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி விட்டோம், அதனால் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதுங்க, குழம்பு ரெடி ஆயிரும். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் அதனால் போடலைங்க. நான் ஆல்ரெடி தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ஊற்றிக்க போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சிக்கனே இல்லாமல் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் செய்யுங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம்.